பாமுகம் டிவி லண்டன் தமிழ் வானொலி ஊடாக உறவுகளின் இணைய வருவது மருத்துவர் நேரத்தோடு டாக்டர் பெனிட்டா ஸ்டீஃபன் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம். வாருங்கள் டாக்டர். வணக்கம். வணக்கம் பாணி. வணக்கம் ஜெயநடேசன். மற்றெல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் டாக்டர். இன்றைக்கு எடுத்த தலையங்கம் எப்படி ஆரோக்கியமான மூளை, ஹெல்தி பிரெயின், மூளையை எப்படி ஆரோக்கியமா வைத்திருக்கிறதுக்கும் அதால என்ன விளைவுகள், அப்படி இல்லாட்டிக்கு என்ன விளைவுகள் வேறதுதான் எடுக்கிறேன். டிமென்ஷியா அதை பற்றி இப்ப கதைக்கல, அது இன்னொரு டாபிக்கா இருப்பா. இது சாதாரணமா எங்கிட்ட இதுல எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கலாம்ன்றதான் எடுத்துறாங்க. உங்களுக்கு தெரியும், மூளை எல்லா உடம்புல இருதயமும் மூளையும் தான் கூடியது. சுவாசப்பை எல்லாம் அத்தியாவசியமான. மூளை இல்லாமல் உடம்பு நடவாது. மூளை வேணும், அது தெரியுது. மூளையை சுத்தி மண்டையோடு ஒரு கவசம் இருக்குது, அந்த மூளையை பாதுகாக்கிறது. வேற மெட்டதல் இதழோ மெட்டதல் இருக்கிற மாதிரி இல்லை, இது தனியா வச்சு மூளையிலிருந்து நீட்டு நரம்பு தண்டு வருது, பின்னுக்கும் உடம்பு முழுக்க சேஞ்ச் செய்யறதுக்கு. மூளையில என்ன இருக்கு உள்ள? அது மூளை முழுக்க நரம்பு, கோடிக்கணக்கான நரம்பு கிழங்களும் அதுல இருந்து வார நேரல் மாதிரி வாரலும் உடம்பு முழுக்க ஒவ்வொரு அவயவங்களுக்கும் ஒவ்வொரு இதுகளுக்கும் உணர்ச்சியை கொடுக்கறதுக்கும் தெரியுது. அப்ப மூளை எங்களுக்கு தேவை. சரி, அப்படியான மூளை என்ன எங்களுக்கு அந்த மூளை என்ன செய்யுது? ஒரு ஆளுக்கு மூளை இருக்கிறதால நாங்க சொல்ற நமக்கு மூளை இல்லைன்னு சொல்றோம்னு சொன்னா, அது மூளை இல்லைன்னு சொன்னா மூளை உண்மையான மூளை இல்லையே. அதுல செய்யற ஒரு தொழில் இல்லை. அதுக்காக அந்த தொழில் தான் செய்யறவங்க மூளை இல்லைன்னு சொன்னேன். அப்ப மூளை என்ன தொழில்? சாதாரணமா என்ன இருக்கு, எங்களோட உடம்பு சுதவியா இருக்கிறதுக்கு வேணும் கட்டாயம். அது சுதவியா இருக்கிறதுக்கு என்னதுன்னு சொன்னா, இருதயம் துடிக்கிறதுக்கு, இருதயத்தில் அசைவுகள், ரத்த ஓட்டத்தை கொண்டு வர்றதுக்கும், சுவாசிக்கிறதுக்கு, ஈரலோ சிறுநீரகமோ குடலோ எல்லாம் உறுப்புகள் எல்லாம் நார்மலா தங்கட தொழிலை செய்யறதுக்கு, அவ்வளவுக்கும் உணர்ச்சியை கொடுக்கறதுக்கும், அதை தூண்டி விடுறதுக்கும், அந்த அந்த கிழங்களை இந்தந்த நேரத்துக்கு இந்தந்த இதை செய்யணும்னு சொல்றதுக்கும் எல்லாம் மூளை வேணும். அப்ப மூளை தான் அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப உங்களுக்கு தெரியும். அப்ப இப்போ மூச்சு எடுக்கிறது வாங்கி சாதாரணமாங்கிற பிசிக்கல் பீயிங், அதாவது நாங்கள் உடம்புல இருக்கிற எல்லா தொழில்களும் செய்யறது உண்டு. அதை விட வேற என்ன மூளை செய்யுதுங்கிறோட இதோட எங்களுடைய மெனோ நிலை, நாங்கள் மென்டல் ஹெல்த்ன்னு சொன்னா மெனோ நிலைன்னு சொல்றது ஒரு தீர்மானம். நாங்கள் ஒரு ஒன்றை தீர்மானிக்கிறோம், அல்லது ஒரு இது சரி, இது போல இதை நாங்கள் செய்ய வேணும், அப்படி உண்டு. எல்லாத்தையும் ஒரு தொழிலை நாங்கள் பழகிறோம். ஒரு இதை இப்ப நீங்க செய்யறது, இப்ப இது மாதிரி அந்த நேரத்துக்கு இது செய்யறோம்னு சொல்லி ஒரு கிளாக்கிலே மைண்ட்ல தான் எல்லாமே இருக்கு. இந்த நேரம் இன்றைக்கு காலமா நாங்கள் கிளம்பி இதை செய்யறோம், இது இன்றைக்கு நாளைக்கு இந்த என்ன லண்டன் தமிழ் டிவி இதுக்கு வரணும்னு சொல்லி டைம் டேபிள் பார்க்கறது இல்லை. அப்ப எல்லாம் அந்த சிந்தனை, அந்த மெமரி, அந்த ஒன்று தீர்மானங்கள் சரியா பிள்ளையோ ஒன்று, மற்றது அது ரெண்டாவது இன்னொரு பகுதி. மற்றது எங்களோட எமோஷன்ஸ், கோபம், தாகம், ஒரு ஆளை சிநேகிக்கிறதோ, ஒரு ஆளை எச்சல் படுறதோ எல்லாம் அது எமோஷன்ஸோட இருக்கிறது, எல்லாம் மூளையோட இருக்கிறது. அப்போ மூன்று பெருசா மூண்டா எடுக்கலாம். அப்ப அந்த பதில மூளையை எடுத்தேன்னு சொன்னா, மூளைன்ற எனட்டமி இதில் பற்றி கதைக்காமல் சாதாரணமா நாங்கள் ஒரு இதுக்கு எடுத்துக்கொள்வோம். வலது பக்கத்து மூளை என்கிற இடது பக்கத்து உடம்ப தான் அசைக்கிறதும் செய்யறது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது. விளங்குதோ? பொதுவாக விளங்குதோ? ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கும். ஆனா வலது கை காலோ உடம்பு கையும் காலம் அவயங்களை பார்த்தால் வலது மூளை தான் இடது பக்கத்தை கண்ட்ரோல் பண்றது. இடது பக்கத்து மூளை வலது கையையும் காலையும் அசைவுகளை கொண்டாடு. அப்ப அந்த காலத்துல இப்ப நாங்கள் காலத்திலே
சொன்னா வலது கையால தான் நாங்கள் எல்லாம் எழுதுவோம். இடது கையால பென்சிலை பிடிச்சி அடி கூடுதலா? தொடக்கூடாது. அப்ப ஆனா அதுக்கு பிறகுதான் ஆக்களுக்கு தெரிய வந்தது, வலது பக்கத்து ஆக்களுக்கு வலது வலது கை வலது காலும் கூட பயிற்பாக்களுக்கு இடது மூளை வேலை செய்யறது. அப்ப அது அது வந்து அப்படியான ஆக்கள், சாதாரணமா அப்படியான ஆக்கள் கூட கற்பனையும் இந்த இதெல்லாம் கற்பனை சக்திகளும் படிப்பு அறிவுகள் இதெல்லாத்தையும் கூடிக்கொண்டு போவோம். இடது கையை பாவிக்கிறோம், அதாவது இடது பக்கத்து கூடிய இதை எடுக்கிறார்கள். அவையில் வந்து கூட டிசைட் பண்றது, இன்னும் மெட்டல் பார்க்க சிலதுல இன்னும் கெட்டிக்காரத்தனமா வர வேண்டும். ஆனபடியால் அந்த அந்த இது நாங்கள் முந்தி இல்லை இடது கையால எடுக்க வேணாம், இடது கையால பிரசன்ஸ் எடுக்க வேணாம், இடது கையை துப்புரவா தள்ளி வச்சிருக்கோம். அது இப்போ இன்னும் ஒரு ஆள் கொண்டு ஒரு ஒரு பிரசன்ட கொடுத்தாலும் வலது கையால தான் வேண்ட போறோம், இடது கையால எடுக்க மாட்டோம். அப்படி தள்ளி வைக்கிறதால தான் அது செய்யக்கூடாது. ஏன்னா இப்ப பாதிக்கிறோம் இடது கைக்கும் அதாவது வலது மூளைக்கும் இடது மூளைக்கும் சில இதழ் வந்து கூட அந்த கலங்கள் செறிவா செய்யக்கூடியது அதுதான் இருக்கு. அப்ப எங்கட முன் பக்கத்துல, அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் சொல்றது முன் மூளை. இப்ப மூளையை பிரிக்கலாம். இப்ப நாங்க இது மாதிரின்னு சொன்னா மூளை, முன் மூளை, பின் மூளை, கீழே இருக்கிற மூளை இதல்ல. அந்த முன் பக்கத்து இந்த நெற்றிக்கு முன்னுக்கு இந்த மூளையை சொல்றது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் சொல்றது. அதுதான் கூட எல்லாருக்கும் டெவலப் பண்ணி இப்ப சாதாரணமா இப்ப ஆதி காலம், புராண காலம், இந்த காலம்னு சொல்லி இந்த காலத்துல வளர்ந்த மாதிரி. அப்ப முக்கால்வாசி இப்ப டெவலப் பண்ணி நல்லா டெவலப் பண்ணி வர்றது இந்த முன் பக்கம். பின்னுக்கு அப்ப இந்த மூளையை இதை நாங்கள் குழந்தைங்கள என்ன மாதிரி இருக்கோம்னு சொன்னா, முன் பக்கத்துல இருக்கிறதுலாம் அப்ப எங்கட உணர்ச்சி, எங்கட நெப்பா வாரதுக்கு, தீர்மானிக்கிறதுக்கு, அல்லது இது சரி இந்த இது பிள்ளைங்க எல்லாத்தையும் எடுக்கிறது இந்த பகுதி தான் எடுத்துக்கொள்ளுது. கதைக்கிறது, பேசுற இதெல்லாம் இடது பக்கத்துல, என்ன பக்கத்துல வேற விளங்குதோ? அப்படியா? அந்த இதல்ல பின் பக்கத்துல, இந்த பின் பக்கத்துல இருக்கிறது பார்வையோடு சேர்ந்தது. அதான் தஜ்ஜலா பின்பக்கத்தால் அடிபட்டு விழுந்தா கந்தரியான் போறது. அப்ப பார்வை இதழ் எல்லாத்துக்கும் இருப்பது. கீழே அது மூளை எப்படி இருக்குன்னு கீழே தண்டு தானே வருது. அந்த தண்டோட அந்த கீழே இருக்கிற பின் பக்கத்துல இந்த ஆதிகால மூளைன்னு சொல்றது லிம்பிக் சிஸ்டம்னு சொல்லி. அப்ப முன்னுக்கு இருக்கிறது புதுசு, ஒரு இதுக்கு சொல்றோம். அப்ப புதிய இருக்கிறதோட ப்ரீஃப்ரண்டல் ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் சொல்றது. பின்னுக்கு இருக்கிறது இந்த சின்னனா இருக்கிற சின்ன மூளைன்னு சொல்றது சரி பெலம்னு சொல்றோம் நாங்கள். அது நாங்கள் நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, எங்களோட அசைவுகளுக்கு எல்லாத்துக்கும். இந்த கரையில மெட்டதல் வந்து எங்களோட உணர்ச்சி இருக்கு. உணர்ச்சின்னு சொன்னா தேர்தல் இருக்கிற எங்களோட தோட்டா இதழ் தெரியும், மனம், காதால கேட்கறது, மெட்டதல் 5 உணர்ச்சிகள் அதெல்லாம் கொண்டு வர்றது. இன்னொன்று இருக்கிறது புறத்தால இருக்கிறது இந்த ஓல்டர் சிஸ்டம் சொல்றது லிம்பிக் சிஸ்டம். அதுதான் ஆதிகாலம் சொல்ற மாட்டேன், ஆதிகாலத்து மனுஷன்ல அந்த நாள்ல இருந்து அதை கண்ட்ரோல் பண்றது. ஏனால் இதை சொல்றேன்னு சொன்னா அந்த பழக்கம் தான் எங்களை விட விடுறேன். இப்ப அந்த 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 எங்களோட வளர்த்தியில என்ன மாதிரின்னு சொன்னப்ப சர்க்கேடியன் ரிதம்னு சொல்றோம். காலையில எழும்புறோம், சூரிய வெளிச்சத்தோடு நாங்கள் எழும்பி எங்களை செய்கிற வேலைகள் எல்லாத்தையும் செய்தெல்லாம் முடிஞ்சு போட்டு இதை போல படுக்க போறோம். அப்ப அந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கும் செக் பண்றதுக்கும் அந்த பழக்க வழக்கங்கள் வர்றது எங்களோட பின்பக்கத்துல லிம்பிக் சிஸ்டம் இன்னொரு ஒரு மூலையில ஒரு பகுதி இருக்கு. கீழ் பக்கத்துல மேல முன்னுக்கு இருக்கிறது புத்தியோட இருக்கிறது எல்லாம் பகலில் செய்யக்கூடியது எல்லாத்தோடையும் இருக்கிறது. பின்னுக்கு இருக்கிறது லிம்பிக் சிஸ்டம் இருக்கிறது. அது அவ்வளவு தெரிஞ்ச காரணம் இந்த பிரெயின் ஸ்டெம், அதாவது நீட்டு மூளை தண்டு வாரதுல இந்த மேல் பகுதியில தான் எங்கிட்ட சுவாசிக்கிறதுக்கோ, இருதயம் துடிக்கிறதுக்கோ, இல்லாட்டி இந்த டெம்பரேச்சர் உடம்பு சூடா இருக்கிறதுக்கோ, அல்லது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற சென்டர்ஸ் எல்லாம் அதுல இருக்கு.
பெயின் சென்டர்ஸ் இவ்வளோத்தையும் வச்சுக்கொண்டு பார்ப்போம் என்ன செய்யணும். அப்போ இந்த இப்படியான மூளையை அப்போ எல்லாம் தேவை. அப்போ எங்களோட அசைவுகளுக்கு ரெண்டு அசைவு தெரியாமல் இப்போ குடல்கள் தண்டவாளில் சுருங்கி விடியும், இருதயம் சுருங்கி விடியுது, சுவாசப்பை சுருங்கி விடியுது, அதுல நாங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இன்வாலண்டரி நடக்கிறது, எழும்புறது, நிமிடுறது, கையை காலை நீட்டுறது, அடிக்கிறது எல்லாம் கண்ட்ரோல்டே. அது வாலண்டரி மூமெண்ட்ஸ். எல்லாத்தையும் மூளை பார்த்துக்கணும், கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டு இருக்கு வாலண்டரி மூமெண்ட்ஸ். அப்போ அது பிசிக்கல் இதெல்லாம் பார்த்துக்கணும். அப்போ அதை நாங்கள் அது உண்டு. அது மாதிரி மென்டல் வந்து நாங்கள் தீர்மானிக்கிறோம். என்னன்னு சொன்னா இது போல இது சரி எல்லாட்டிக்கும் இந்த அன்றைக்கு இந்த நாங்கள் செய்யறதெல்லாம் இதெல்லாம் இப்போ நான் உங்களோட அதை கேட்கல பிள்ளையா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு உங்களோட அறிவிலே எடுத்துக்கொண்டு யோசிச்சு கொண்டு இருக்கோம். அதோட நாங்கள் முந்தி நாங்கள் படித்தது, முந்தி நாங்கள் வாசித்தது, முந்தி எங்களுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் திருப்பி திருப்பி யோசிச்சு நெப்பு வருது. அந்த மெமரி, அந்த அந்த ஞாபக சக்தியை கொண்டு வர்றதும் மூளை. அதை விட மற்ற பகுதி நான் மாதிரி கோபிக்கிறது, நேசிக்கிறது, காதலிக்கிறது, அழுகிறது, பயப்படுறது, பயந்து போடுறது, அது எமோஷனல் சென்டர்ஸோட இருக்கு. அப்ப இதுக்கு நாங்கள் இப்படியான இதில் என்ன மாதிரி இந்த மூளையை சுகமாக ஆரோக்கியமா வச்சிருக்கலாம்னு சொன்னால், இப்ப இந்த இந்த இது இந்த 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 தொழில்கள் எல்லாத்துக்கும் தேவைப்படுறது ஒவ்வொரு ஹார்மோன்ஸ் சுரக்கிறது. அப்ப சிலதில் இந்த பிரெயின்ல சுரக்கும், சிலதில் பிரெயின்ல இருக்க நரம்புகள் தேர்த்திருக்கிறதுல சுரக்கப்படும். அப்ப பிரெயின்ல இருக்கிறது ஹாப்பி ஹார்மோன்ஸ் நாங்கள் டோபமின், செரோட்டோனின் ரெண்டு சுரக்கப்படுறது பிரெயின்ல. வெளியால் தேவை முழுக்க ஒரு பயந்தாலோ அல்லது ஒரு சந்தோஷம் வந்தாலோ அல்லது அவசரமா வேலை செய்யணும்னு சொன்னா அதுக்கு உணர்ச்சியை கொடுத்து அதுக்கு உற்சாகத்தை கொடுக்கறதுக்கு கார்டிசால் இன்னொரு இதால் அதோட ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் தேவையான அந்தந்த நேரத்துக்கு தேவையானதை சுரக்கிறதுக்கு அந்த ஆர்டர்ஸை கொடுக்கறது பிரெயின்லே. உலகங்களுக்கு பிரெயின்ல தெரிஞ்சாக்கா. அப்ப இதை நாங்கள் என்னென்று இதுல எல்லாத்தையும் நான் கதைக்கல, சில தேவையானதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானதோ எடுக்கலாம். ஒன்று குழந்தைகளோ குழந்தை பருவமோ சிறு பராயத்திலேயோ இல்லாட்டிக்கு யூனிவர்சிட்டி 18, 20, 25 வயது மட்டும் படிக்கிறோம். தொழிலுக்கு போகும்போது படிக்கிற காலங்கள்ல நாங்கள் ஒரு ஆள் சொல்லுமா இவங்கட பிள்ளை நல்ல கட்டிக்காரி, நல்லா கட்டிக்காரன், நல்லா படிக்கிறாங்க, 1ஆம் பிள்ளையோ 2ஆம் பிள்ளையோ நல்லா வருது. சில பேர் ஸ்போர்ட்ஸ்ல நல்லா வருதல் வருது. சிலர் வந்து சொல்லுங்கள் ஐயோ என்னத்தை படித்தாலும் இதற்கு பின்னற மாதிரி வாசனைக்கு ஒன்று நெப்பில்லை, படிக்கணும் இல்லை, மோட்டு பிள்ளையா வருது. என்ன நடக்குது? அது என்னன்னு இருக்குதான் பிள்ளைகள் இல்லைன்னு சொல்ல. அப்ப இது என்னத்தால நடக்குது, என்ன மாதிரி நீங்க இதை இம்ப்ரூவ் பண்ணலாம். இனி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்ப ஒவ்வொரு ஓண்ட கழிச்சு நீங்கள் என்னோட அதுக்கு மறுமொழி சொன்ன பிறகு அடுத்ததுக்கு போறோம். உங்களோட பிள்ளைகள், உங்களோட பேர பிள்ளைகள் அவையில படிப்பிக்கிறதுக்கு உற்சாகம் பண்றதுக்கும் அவையோட படிப்பை கூட பண்றதுக்கு என்னென்ன நீங்கள் செய்வீங்கன்னு நீங்க எனக்கு சொல்லுங்க. இப்ப நான் கேட்கிற மறுபடியும் நீங்க சொன்னா இப்ப நான் உங்களுக்கு அதுக்கு எக்ஸ்ட்ராவா இருந்த விட நான் உங்களை சொல்றேன். என்ன ஊக்கப்படுத்துறதா? என்னட்டு நீங்க ஒரு ஆளை ஒரு பிள்ளைய படிக்கிறதுக்கோ அல்லது அவன் படிப்புன்னு சொன்னா படிப்புல கட்டிக்கார நீங்க படிச்சது ஞாபகப்படுத்துறது தனியா ஒன்று 4 முழுக்க படிக்குதல், 20 காலம் 5 மணிக்கோ 6 மணிக்கு கிளம்பி 20 மட்டும் படிக்குதல் வந்தா அடுத்த நாள் கேட்டா நெப்பில்லை. ஏன்? அவர்களோட சிந்தனை வேற விஷயங்கள் இருக்கிறபடினாலோ தெரியல. 8 வயது 12 வயது 11 வயதுல சிந்தனைகள் ஆலையா என்ன காரணத்தால நான் இல்ல அத என்ன மாதிரி கொண்டோம் விளங்குது இல்ல. பிள்ளைகள் தாய்மையா சொல்லிக்கலாம், பல்கலைக்கழகம் போயிட்டு ஐயோ இந்த பிள்ளைகள் கடைசியா வருது, கடைசிக்கு முதல் பிள்ளையா வருது, இருக்கலாம், நித்திரை குறைவா இருக்கலாம், பசியின்மையா இருக்கலாம், அப்படி சில பிரச்சனைகள் அப்படித்தான் நித்திரை. அப்ப அதுல இம்பார்ட்டன்ட் அப்ப சரி நித்திரை குறைவு. அப்ப என்னென்ன வேணும்னு சொன்னா முக்கியமாக மூளை ரெஸ்ட் பண்ணி அதுக்கு தேவையான நித்திரை வேணும். அப்ப நித்திரை குறைவா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. இப்ப தாய்மார் சொன்னோம் இல்லை ஐயோ 8 மணிக்கே படுக்க போயிடுங்கள் என்ன பிள்ளைகள் உங்களுக்கு விளங்கும். பிள்ளைகள் எல்லாரும் 8-10 மணித்தியாலும் நித்திரை வேணும்.
எங்களுக்கு தானே 6-7 மணி நேரத்துல போகும். நம்ம 8-12 மணி நேரம் வளர்ற பிள்ளைகளுக்கு தேவைப்படும் நித்திரோல். ஏன்னா அந்த நேரம் தான் நித்திரோண்டு தானே வளர்றன்னு சொல்றோம், எல்லா வளர்த்தையும் வர்றது. அப்ப சரி, அப்படியான இதுல இப்ப இந்த ஒரு தாயோ தாப்பவான்னு சொல்றது இந்த பிள்ளைக்கு ஒன்று நெப்பில்லை. அப்படி ஒரு பிள்ளைக்கு சொன்னா சரி, நீங்கள் என்ன சொல்லி கொடுப்பீங்களோ இந்த பிள்ளைய என்னன்றத, இந்த படிப்பை எப்படி நாங்கள் கூட படிக்கக்கூடியதா கூட கெட்டிக்கார பிள்ளையா படிக்கக்கூடியது என்ன நெப்பு, அதாவது அதன் மெமரி அதை கூடியதாக அதை படிச்சதை இன்றைக்கு படிச்சதை நாளைக்கு இல்லை நாளண்டைக்கு அதை திருப்பி நினைஞ்சு நினைப்பு வைத்து திருப்பி சொல்லக்கூடியதா என்ன செய்வீங்க? வணக்கம் டாக்டர். சத்தமா படிக்க சொல்லி சத்தமா படிக்க சொல்லணும். சத்தமா இப்ப மௌனத்துல இருந்து படிச்சா அது உள்வாங்காது. சத்தமா படிச்சேன்னு சொன்னா அதுக்கு ஞாபகம் இருக்கு. திருப்பி திருப்பி சத்தமா படிச்சா அதுல என்ன நடக்கும்? வணக்கம் டாக்டர். திருப்பி திருப்பி கதைக்க சொல்லுவா தானே, திருப்பி சொல்லிக்கலாம் மனதுல பதியும் தானே அது. உண்டு. என்ன நாங்கள் பிறத்த கதைக்கு திருப்பி திருப்பி சொல்லிக்கல, காதுல சத்தங்க காதுல இருந்து திருப்பி போய் இதுல அதுல ரெண்டு மெமரி இருக்கு, ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி. குறுகிய காலத்துல மெமரி இருக்கு, ஒரு கிழமையில நெப்பா இருக்கு. ஒரு புத்தகத்தை வாசிக்கிறோம், ஒரு கிழமையில நெப்பு இல்லை. ஆனா படிச்சது இப்ப காலம் அனுப்பி பள்ளத்தட்டி மொத்த கழுவுறது இல்லாட்டிக்கு 2-2-4 சொல்றது அறிவறியில படிச்சது இப்ப நெப்பேன். அப்ப லாங் டேர்ம் மெமரியும் இருக்கு, ஷார்ட் டேர்ம் மெமரி. சரி, ஒன்றும் நீங்க பிளத்தா வாசிக்கிறது, மற்றது என்ன மாதிரின்னு சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். ஊட்ட சத்து இருக்கும், நம்ம உடம்புல நல்ல சத்து இருந்தா தானே படிப்பு. சரி, இல்ல புஷ்டியாரு தாய் தாப்பன் மாதிரி சாப்பிடு சொல்லி சாப்பாடை கொடுக்குறான். மொபைலும் பாக்குறதால நேரத்தை போக்கினம் எல்லாம் மொபைல் பாக்குறதால. இல்ல சின்ன பிள்ளை இல்ல. சரி, ஒன்று வந்து படிப்புல கவனம் இல்லாமல் இருக்கிறது, அதால வேற சைட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால இருக்கும் இல்லைன்னு சொல்லல. நான் சும்மா ஒரு பிள்ளையே இப்ப நாங்க யூனிவர்சிட்டிக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாட்டிக்கு A லெவல் படிக்கல தெரியும் தானே. இப்ப டியூஷனுக்கு போறதும் பாரதம் 20 நாளும் படிக்கிறது படிச்சாலும் நெப்பு இல்லாமல் இருக்கு. அப்ப அது என்னென்ன நெப்பு, அப்ப மூளையில நாங்கள் என்னத்தை கொடுக்கணும், அந்த லாங் டேர்ம் மெமரி, அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி. இன்றைக்கு நாளைக்கு படிச்ச இந்த 2 வருஷத்துக்கு பிறகு சோதனை வரைக்கும் நெப்ப வர்றதுக்கு தானே கொண்டு வருவான். A லெவல் 9ஆம் வகுப்புல படிச்சு 10ஆம் வகுப்புல படிச்சு 9ஆம் படிச்சு 10 கொண்டு வருவான் அங்கால. அப்ப அந்த லாங் டேர்ம் மெமரியை கொண்டு போய் சேர்க்கும். லாங் டேர்ம் மெமரி கொண்டு போய் சேர்த்து அது திருப்பி ரிகால் பண்ணி கொண்டு வந்து சொல்ல வேண்டியதா இருக்கும். அப்ப அதுதானே ஒரு பிள்ளைய திருத்தி எல்லாருக்கும் இல்லை அந்த பழக்கத்தை கொண்டு வந்தால் எந்த பிள்ளையும் 100ல கடைசி 80 பேருக்கும் நல்லதா கொண்டு வருவோம். முதலாவது வரலாது. ஆனா எல்லாம் படிச்சது நெப்ப எல்லாத்தையும் களைஞ்சு போயோ படிக்கிறது. அப்ப அது என்ன மாதிரி நாங்கள் எடுக்கலாம்னு சொல்லணும். ஊக்கம் இருக்க வேணும் என்று நினைக்கிறேன். இல்ல ஒன்று முதலாவது நீங்க சொன்னோம், நித்திர நல்ல நித்திர கொள்ளும் பிள்ளைகள். இரவுல என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்க இந்த சர்க்கரியன் இரவுல நித்திர கொள்ள தான் அந்த மெலட்டோனின் என்று அந்த இது செக்ரீட் பண்ணி நித்திரையை கொண்டு வரதான் பாடியில தேகத்துல இருக்கிற எல்லா தீங்குபட்ட வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தேவம் இல்லாத எல்லாத்தையும் டீடாக்ஸ் பண்ணி திருப்பி எல்லா மூளை கலங்கள் எல்லாம் திருப்பி ஆக்டிவா வந்து எடுக்கிறது நித்திரை. அப்ப எவ்வளவுக்கு நித்திரை கொள்றீங்களோ, எவ்வளவு நித்திரை கொள்ளா காலமா பின்னர் 6 மணிலேருந்து அடுத்த நாள் 12 மணி மட்டும் இல்லை, அந்த படுக்க போய் ஆழ்ந்த நித்திரை கொள்ள விட அந்த பிரெயின் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரும். இது சரி, ஒன்று நித்திரை. புள்ள நித்திரையை கொள்ளுதுன்னு வைங்க. சாப்பாடு அப்ப மூளைக்கு தேவை இது குழந்தை சரி, இதில் சரி, வயது போனாக்களும் சரி, ஒன்று நித்திரை கட்டாயம். அப்ப நித்திரை ஆக முக்கியமான நம்பர் 1 நித்திரை. ஆழ்ந்த நித்திரை இல்லை, எல்லாத்தையும் வெறும் எலும்பி நித்திரை கொண்டாலும் ஒரு இரவில் 2 தரம் 4 தரம் எலும்பி குழப்பறது. வயது போக அது வாரது, இவையில வாரது. இல்லாட்டி பகல் சின்னாக்களுக்கு பார்த்தாலும் டெக்ஸ்டிங் மெசேஜஸ் வரும், இது வந்து எடுத்து கொண்டு வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணி அந்த டிஸ்டர்ப் ஸ்லீப்பில் தான் குறைஞ்சு கொண்டு வாரம். சரி,
அதுல அடுத்தது ஒன்று. வீட்டு சூழல் சரியாக அமைய வேணும். இப்போ அம்மா அப்பாக்குள்ள பிரச்சனைகள் அப்படி இப்படி பக்கத்து வீட்டில் பிரச்சனை இருந்தால் பிள்ளையும் அதை தூக்கி போட்டுட்டு இருக்கும் தலையில். அப்போ அது இன்னைக்குல சரி ஏற்றுக்க அந்த பிள்ளை இந்த சொல்லுங்க. இது வந்து அப்படியே மைண்ட் மாறிடும். அது வீட்டு சூழலும் சரியாக அமைய வேணும்னு நினைக்கிறேன் நான். அது டைம் வேணும் என்றால் இப்ப அதுக்காக தான் தகப்பனுக்கு சொல்றது குடிகாரனா பிள்ளைகளுக்கு முன்னுக்கு தாய் தகப்பனோ மற்றாக்கள் சண்டை பிடிக்க வேணாம். பிடிக்க தண்ணி குடிச்சு போட்டு வர்றது குடிச்சு போட்டு அந்த ட்ராமா, அதாவது அந்த இது சண்டை பிடிக்கிறதோ அல்லாட்டி பிள்ளைய அதட்டுறதோ ஒன்று தாய் தகப்பன் சண்டை பிடிச்சு அடிபட்டு அதை ஒன்று பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு அது நீண்ட காலமா அது அது ஒரு 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 இம்ப்ரெஷனா வந்துட்டு போவாது. அப்போ எப்பவும் பயந்தபடி அதோட பிள்ளைக்கு அடிக்கிறது. உங்களுக்கு முந்தி சட்டம்பியார் அடிக்காம இருக்கு, அடிதான் பண்றேன்னா அந்த அந்த அடிக்கிறேன்னு சொன்னா தண்டிக்கிறது இதுல இது செய்யக்கூடாது, இது பிள்ளைன்ட்டு தண்டிக்கிறது வேற. வேணுமுண்டு அந்த காயப்பட்டு ஒரு ஒரு மில்லிய ஒரு வித்தியாசம். ஒரு அபியூஸ் பண்ற மாதிரி அடிக்கிறதால அந்த பிள்ளைகள வளர்ப்பு இது பிரெயின் தெண்டவால ஷ்ரிங்க் பண்ணி அந்த அந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் ஷ்ரிங்க் பண்ணி கொண்டு போவோம் எடுக்காய் விளங்கு. அப்போ ஆனபடியால் அவை ஒரு நல்ல சந்தோஷமானது, ஒரு ஆறுதலானதும் நேசமானது அல்லது லவ் என்வாயரன்மெண்ட்ல பிள்ளைகளை வளர்க்க வேணும். தண்டிக்கிறது ஒரு 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 பிசிக்கல் தண்டனை இல்லை, அதாவது தேர்ந்த நோந்து கையை காலை முறிஞ்சு காதம் குளிச்சு எல்லாம் மயிரை பிடுங்கி எடுக்கிற தண்டனை இல்லை, விளங்குதோ. எல்லாத்துக்கும் மென்டல் அபியூஸ் ஆல்சோ விளங்குதோ. நீ நீ படிக்க மாட்டேன், நீ ஒரு சத்துக்கு அதை குப்பை கிளறியவன்னு சொல்றது இல்லை. அப்படி ஒரு மெனத்தையும் கசிய உடைஞ்சு தேர்த்தையும் உடைக்க பண்றதால வாரதுலாம் பிள்ளைகள் படிக்க ஆரம்பிக்கிறது. அப்படி ஒன்றும் இல்லாமல் இல்லை, ஒன்றும் இல்லை, நார்மலா இருக்கிறது. ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்குல்ல, 2 பிள்ளையா இருக்கு படிக்கிறது. இந்த இன்னுக்கும் இருந்த பிள்ளைக்கு ஒன்று நெப்பில்லைன்னு சொல்றேன்டா. அப்ப அதற்கு என்ன செய்வீங்க? ஒரு பிள்ளையும் இல்லை, நல்ல அனைத்துல உள்ளதல், நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க, ஓடி திரிஞ்சு விளையாடுதல் எல்லாம் செய்தல். ஆனா படிப்புல நீங்க சொன்ன மாதிரி பிளத்தா வாசிச்சாலும் நிக்குதல் இல்லை. அப்ப இனி என்ன மாதிரி நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க? கவனிப்பில் இருக்கணும் பெற்றோர் பிள்ளைகள். பிள்ளை இருந்தால் தான் நீ கவனிக்கணும் என்னத்துல குறைபாடு இருக்குதுன்னு சொல்லி கவனிக்கணும். இதை நீங்கள் சொல்ற சரி இல்லை. அதாவது ஒன்று எக்ஸ்ட்ராவா ஒன்று என்னன்னு சொன்னா, இதுன்னு சொன்னா படிக்கிற மாதிரி என்னன்னு சொல்லுங்க. ஒரு நாள் முழுக்க ஒரு எங்களுக்கு என்ன விருப்பம்? ஐயோ இந்த பிள்ளை நாள் முழுக்க பேரவா உண்டு, அண்ணாவை பேர தம்பியை பேர ஒரு ஆளை பேர எங்க காலமா 6 மணிலேருந்து புத்தத்தோட இருக்கிற 12 மணி வரைக்கும் படிக்கிறது. அது படிப்பு இல்லை. ஏன்னா பிரெயின் எங்கிட்ட மூளை ஒரு 40 30 மேல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த புத்தகத்தை வச்சிருக்கிறதால பிள்ளைகள் சும்மா அதை வாசிக்கிறதோடய ஒன்றும் ரிட்டைன் பண்ண இதுக்கால போய் அங்கால போய். அப்ப பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னா, ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் அதை வாசிச்சுட்டு முதல் கொஞ்சம் ஒரு சாப்டரை வாசிக்கிட்டா 2 பேராகிராஃபை வாசிச்சுட்டு அதை மூடி வச்சு போட்டு ரிகால் பண்ணோம். திருப்பி மனதால நான் என்னத்தை படித்தேன். இப்போ நான் உங்களோட வந்து கதை கேட்கல, நான் எத்தனை நான் 2 புத்தகங்களை வாசிப்பேன் உங்களோட கதைக்கிறதுக்கு. அதை திருப்பி நாங்கள் திருப்பி ரிகால் பண்றதுக்கு ஒரு 4-5 தரம் இந்த செக்ஷன் எடுக்க வேண்டும். அப்படித்தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சரி, இதை படிச்சு இதை நீ ஒரு விளங்கப்பட்டு படிச்ச பிறகு ஒரு 15-20 நிமிஷம் 1 மணி நேரம் அது கூட படிக்க விட வேணாம். அதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் அல்லது 12 நிமிஷம் வெளியால போய் நடந்த அல்லது ஒரு வேற இதழ் செய்து அதுக்கு பிறகு வந்து படிக்கலாம். அதோட இன்னும் பெட்டர் ஒரு மணித்தியாலம் படித்தால் மற்றொரு 1/2 மணித்தியாலமோ 20 நிமிஷம் அந்த படித்தது நான் என்ன படித்தேன்னு சொல்லி எங்களோட மனதுக்குள்ள திருப்பி நாங்கள் அதை மீளாய்வு செய்து திருப்பி ரிமெம்பர் பண்ணோம். அப்ப அந்த இது நாங்க திருப்பி பிராக்டிஸ் பண்ணி வேற அதுக்கு பிறகு அந்த மெமரி நான் இது படிக்கிறேன். இன்றைக்கு நான் படித்தது இப்போ ஏதோ 2 மணி தியாவது பிறகு கொஞ்சத்தை படிக்கிறது, 1/2 மணி தியாவது பிறகு படிக்கிறேன். அப்படி சங்கிங் ஒவ்வொரு செக்ஷனாக படித்து போட்டு சரி இன்றைக்கு ஒரு 2 சாப்டர்ஸில் ஒரு சாப்டர்ஸில் ஒரு செக்ஷன் படிச்சுட்டோம். நாளைக்கு படிக்கும் போது திருப்பி மூளையில நான் நேற்று என்ன படித்தேன் நான் அதை ரிமெம்பர் பண்ணுவேன். ரிமெம்பர் பண்ணுறது மாத்திரம் இல்லை, இன்னும் பெட்டர்
ஒரு பேப்பரில் சின்ன துண்டில் ஒன்றில் 1 2 3 1 2.3 பாயிண்ட்ஸ் இவ்வளோ நான் படிச்சினான்னு சொல்லி திருப்பி ரிகால் பண்ணி அதை எடுக்க மெமரி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போய் விளங்கு. அப்போ சொல்லி கொடுக்குறது மாத்திரம் இல்லை, ஒன்று திருப்பி அதை ரிகால் பண்ண அப்போ பிரேக் பண்ணி படிக்க வேணும். நாள் முழுக்க படிச்சிருந்தா பிரெயின் டயர்டாக போயிடும், அந்த மெமரி எடுக்கல, ஷார்ட் மெமரிக்குள்ள வரும். அது இப்போ நாங்கள் காலம் என்ன சாப்பிட்றாங்களோ புட்டுடி வைப்போமோ, பின்னேரம் என்ன காலம் சாப்பிட்டா நெப்பில்லை அந்த ஷார்ட் மெமரிக்கெல்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோம். ஆனால் இல்லை இன்றைக்கு இது செய்வோண்டு இதை வச்சுட்டு இப்போ இது இப்போ மத்தியானம் போல் எடுத்து போட இன்றைக்கு காலமாக இப்போ நானும் புட்டும் வாழைப்பழம் சாப்பிட்னான்னு சொல்லி 2 தரம் யோசிக்க, நாளைக்கு சொல்லுவோம் நேற்று நான் அதுதான் சாப்பிட்னான்னு சொல்லி. அப்போ அந்த மெமரியை கொண்டு வரதுக்கு நாங்கள் திருப்பி திருப்பி இதை யோசிக்க வேணும். படித்தது இன்றைக்கு இந்த இப்போ இப்போ என்ன இந்த சாப்டர்ல இது இது கணிதமோ இல்லாட்டி இவ்வளோ படிக்கிறாங்க, இது என்னன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதி போட்டுட்டு சரி முடிஞ்சு பேருந்து ரிகால் பண்ணணும். அடுத்த முறை எடுத்துட்டு அடுத்த நாள் திருப்பி நாங்களோட நேற்று படித்த நான் எழுதியக்குள்ள தெரியும் 5 பாயிண்ட்ஸ் இல்லை 3 பாயிண்ட்ஸ் வரும், 2 பாயிண்ட்ஸ் மறந்துடுவோம். அதை செக் பண்ணி திருப்பி இந்த 2 நாள் 3 நாளுக்கு தெரியுமோ, அதுக்கு பிறகு தெரியுமோ 1 2 3 4 இவ்வளவு மறந்து பெறாது. அப்ப அந்த சைன் ஆஃப் ரிகாலிங் அதுதான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். படிச்சு போட்டு ரிகால். அதோட பெஸ்ட் ஒன் இங்கிலீஷ் சொல்றது see1 do1 teach1. இப்ப நீங்க செய்யறது மாதிரி என்ன மாதிரி இருக்குன்னா, நாங்கள் ஒன்று வாசிக்கிறோம், இப்ப இதை செய்ய வேணும் இல்லாட்டி இதை படிக்க வேணும்னு சொல்லி அதை ரிகால் பண்ணி இதை படிச்ச பிறகு மெட்டாளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு சொல்லாம இந்த ஃப்ரெண்டோட தான் சொல்ல குரூப் ஸ்டடீஸ்ல செய்யுங்கன்னு சொல்லி ஒரு ஆளோட இன்னொரு ஆள் இருந்து படிக்கிறது. அப்ப சொல்லிக் கொடு, அப்ப ஒரு ஆள் சொல்லிக் கொடுக்குதான் உங்களுக்கு விளங்குதான். நீங்க விளங்கப்படுத்தினா எங்களுக்கும் அது விளப்பம் கூடவா அதை சொல்லிக் கொடுக்கவா, அதை டூவான்னு சொல்லி ஒன்றில்லாட்டிக்கு தாய் சொல்லணும், தாப்பன் சொல்லணும், இங்க வா இதை படிச்சு போட்டு அண்ணனோ எனக்கு இப்ப படிச்ச தாய்மையா இருக்குன்னா அது சொல்றது விளங்கக்கூடியது. எல்லாடிக்கு இன்னொரு சகோதரத்தை சொல்லும் ஒரு காக்க இருக்கணும், எல்லாடிக்கு இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஒரு கிழமையில ஒரு காலாவது வந்து ஒரு அந்த இம்பார்ட்டன்ஸ் சப்ஜெக்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணி அப்ப திருப்பி அந்த மைண்டை இம்ப்ரூவ் பண்ணி திருப்பி அதை ரிகால் பண்ணி எடுத்து கொண்டு வர்றது தான் இது பெர்மனண்டா வந்து மறக்க மாட்டேன். அப்ப அந்த சங்கிங் அந்த செக்ஷன் பார்த்து எடுக்கணும். அதோட படிச்சதுல நெப்பா வைக்கிறதுக்கு நல்ல திருப்பின்னு சொல்ற நித்திரை படிச்சு முடிய நேரத்தோட 6 மணிக்கு படுக்கவே இல்லை. சாதாரணமா இந்த நாள்ல 7 8 மணிக்கு வேலைக்கு வந்தோ முடிஞ்சோ படிக்க போனாலும் 10 மணி போல படுக்க போனால் அது ஆழ்ந்த நித்திரைக்கு போயிட்டு அதுக்கு பிறகு ஒரு குழப்பம்ல எடுத்துட்டு காலவள்னு எழும்புறது. சாதாரணமா எழும்புற நேரம் 6 மணியோ 7 மணியோ அந்த நேரத்துக்கு எழுப்பணும். இன்னைக்கு நான் கொஞ்சம் பிந்தி படுத்தினான்னு நினைச்சேன். இரவில பிள்ளைகளை இரவிரவா ஒரு தடையும் படிக்க விட வேணும். காலவள்னு ஒன்று நினைப்பிறார் என்றால் அந்த கார்டிசோல் அந்த மெமரி ஹார்மோன்ஸ் எல்லாம் டிப்ளீட்டட் ஒன்று நினைப்பிறார். அப்ப இரவிரவா நான் படிச்சேன்னா காலவள்னு இன்டர்வியூக்கு வாய்வாக போய் எழுதுன்னு சொன்னா பேப்பர்ல போயிட்டு ஒன்றும் நினைப்பில்லை. வெறும் பேப்பரோட 2 எழுதி போட்டு கொடுத்துட்டு வரங்கள் ஒன்றும் தெரிவில்லை. என்னப்பா நாள் முழுக்க படிக்க என்ன எழுதுனேன்னு சொன்னேன். அந்த திருப்பி அந்த ரிகால் பண்றது மெமரியை நாங்கள் தாய் தப்பன் மேல யோசிக்கல. எந்த பிள்ளைகள் இந்த ரிகால் மெமரியை விட்டுடுதல் அதை நாங்கள் பிடிச்சு கொடுப்போம். அப்ப அதைத்தான் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்ப நீ படிக்கிறத திருப்பி நான் பிளத்தா நீங்க சொல்ற மாதிரி பிளத்தா இப்ப நான் இப்ப படிச்சேன், இப்ப நான் இப்ப கதை கேட்கல நெப்பி வர மாதிரி நீங்களா திருப்பி ஒரு தரம் இல்லாட்டி நாங்களே சொல்லிக்கொள்ளலாம். இது இப்படி இப்போ ஒரு இது ஒரு உலகம் ஒரு கோலமா இருக்கு, இதுல கண்டம் இங்கே இருக்கு, இதுல ஒரு நாடு இருக்கு, இது நடக்குன்னு சொல்லி நாங்க திருப்பி வாயால திருப்பி சொல்ல இல்லாட்டி ஒரு பேப்பர் எடுத்ததை கீறி இதுன்னு சொல்ல நெப்புவேன். அந்த நெப்பு எடுத்துட்டு அதை நாங்கள் இதோட ஃபுல் ரெஸ்டிங் இதோட இதை எடுக்க நெப்புவேன். அதோட இன்னொன்று ஒன்று படிக்கிறது ரிகால் பண்றது, மற்ற இன்னொரு ஆளுக்கு அதை டீச் பண்றதை பற்றி விளங்கப்படுத்துறது. 2 3 தான். அப்படி நாங்கள் இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் தெரியும், ஒரு கால விளங்காது. நான் 3ஆம் தரம் டீச்சர்ஸ் எல்லாத்தையும் படிவா சொல்லி கொடுப்பேன் வேண்டாம், அவைகளுக்கும் பழகிறது.
அதை விளங்கப்படுத்திகளே தங்களுக்கும் விளக்கம் கூட்டிக்கொண்டு வர. அப்போ அது ஒன்று. ரெண்டாவது, இந்த பிரெயினை இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு புஷ்டியான சாப்பாடு. அப்போ அந்த சாப்பாடு எந்த வயது இருந்தாலும், சின்ன வயதோ பாலரோ இல்லாட்டி வயது முதியோரோ யாருக்கும் சாப்பாடு நல்ல சாப்பாடு இருந்தான்னா பிரெயின் முழுக்க இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாம் அதில் செய்ய வேண்டியது எல்லாம் ஃபேட் சால்யூபிள். அப்போ பிரெயினுக்காக வேண்டி சாப்பாடு கூட மீன் மிரக்கரியல்னு சொன்ன அவகாடோ அல்லது இது நட்ஸ் பிரெயின்ஸ்க்கு இந்த இதுகள் ஆலிவ் ஆயில் அப்படியான பிரெயின் நல்ல மெடிட்டரேனியன் டயட் நல்ல சாப்பாடு இதோட போடும். நிரம்ப தண்ணி. மற்றது எக்ஸசைஸ். எப்பவும் ஒரு மணித்தியாலம் வேலை செய்தாங்கன்னா படித்தாங்கன்னா அதுக்கு பிறகு எலும்பி நடந்து அல்லது ஸ்ட்ரெச் பண்ணி மார்ச் பண்ணி இப்போ என்ன எக்ஸசைஸ் செய்ய தேவையில்லை. எலும்பி ஒருக்கா பாடியை ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி இருந்து படிக்கலாம், அது வாசிக்கலாம். அப்போ மெமரி இன்னும் மேலும் கூடிக்கொண்டு வரும். சரி, அப்போ அது எங்களோட மெமரியை இம்ப்ரூவ் பண்ணுறது. இதில் இப்போ இதை கலைக்க வயது போன ஆக்களுக்கு கூடிய ஆக்களுக்கு என்ன போதைப்பொருள் பாவிக்கிறது, குடிக்கிறது அல்லது ஸ்மோக் பண்ணுறது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுகள் பிரெயினுக்கு கூடாது. எல்லாம் அளவா ஒரு சொல்லி இல்லை இது கூடாது, இது நல்லன்னு சொல்லி. அப்போ என்ன சொல்கிறோம்னு சொன்னால், நாங்கள் ஒரு ட்ரிங்க் தானே எடுக்கிறோம், 2 ட்ரிங்க்ஸ் தானே எடுக்கிறோம். உங்களுக்கு தெரியும் தானே ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவங்க இப்போ அந்த அதில் அது டாக்ஸிக். அந்த இதில் கிழங்களை பழுதாக்கி எல்லா இதில் எல்லாத்தையும் ஆல்கோஹால் மெட்டதல் இது மாதிரி வேறு என்ன இந்த பிள்ளைகள் இந்த படிப்புகள் இதெல்லாம் அல்லது பெரிய ஆக்கள் இனி பிள்ளைகளை விட்டுட்டு வேலை செய்கிற ஆக்கள், ஆண்களுக்கோ பெண்களுக்கோ வேற என்னத்தால இந்த இது மெமரி அவன் இதில் குறைகிறது. ஓய்வில்லை ஒன்று வேறு. ட்ரிங்க்ஸ் அதில் பாவித்தாலும் இருக்கும் தானே. ட்ரிங்க்ஸ் அளவானுக்கு இல்லாத ட்ரிங்க்ஸ் மெட்டது என்னது வீட்டில் பிரச்சனை. இந்த காலத்துல என்னத்தால நாங்கள் ஐபோன் அதான் வெரி குட். ஐபோன்ஸ் எப்போ பார்த்தாலும் ஸ்க்ரோல் பண்றோம். அப்ப ஸ்க்ரோல் பண்ணிக்கல என்ன நடக்குதுங்களா மூளைக்கு அட்டென்ஷன் இல்லை. நாங்கள் ஒரு தீர்மானிக்க நாங்கள் எல்லாம் யோசிச்சு இது இந்த கடமை நாங்கள் செய்யணும், இப்படி செய்யணும், இதை போட்டு ஒரு பிளானை போட்டு ஒரு ப்ரொஜெக்டை கொடுத்தால் நாங்கள் பிளான் பண்ணுறது. அப்போ அது சாதாரணமாக எங்களோட மூளை இந்த இதெல்லாம் செய்யுது. ஐஃபோனை வச்சு கொண்டு என்ன செய்கிறோம், அது தடவி டெக்ஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறது, மெசேஜஸ் பார்க்குறதும். சில பேருக்கு அந்த தொட்டு பார்க்குறது வைப்ரேட் பண்ணுதோன்னு பார்த்து கொண்டு இருக்காது. அப்படி பேரப்போ அட்டென்ஷன் குறைஞ்சு போகும். அப்போ ஒரு நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறது அல்லது இதை ஒரு இம்பார்ட்டன்ட் இதில் ஒரு பிளான் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஒரு ப்ரொடக்டிவ் கம்பெனியில் பெரிய டிரெக்டராக வந்தோ அல்லது பெருசாக எழும்பி வர்றதுக்கு தடையாக வாரது இது. பாவிக்க வேணாம்னு சொல்லல, எல்லாம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம்னு நினச்சி. அப்போ அளவாக எடுக்கிறதும் அதால இது எடுக்கிறது இது இல்லை. ஒவ்வொரு பார்த்தாலும் இந்த டெக்ஸ்ட் வந்துட்டோ என்ன நடக்குது, டெக்ஸ்டிங் பார்க்குறதும் அந்த யூடியூபோ வார மெசேஜஸ் வரல என்ன நடக்குதுங்கிற மூளைக்கு அதை பார்க்க அதை பார்க்கக்கூடாது. இந்த நாளில் அது வேணும் தான், எங்களுக்கு வேலைக்கு எல்லாத்துக்கும் வேணும். இமெயில்தோ கதைக்கிறதோ இப்போ நாங்கள் கதைக்கிறதெல்லாம் டிஜிட்டல் இதோட பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அளவனுக்கு இல்லாமல் போட்டு இரவில் என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த இந்த இப்போ ஒரு ப்ரொஜெக்டை பாருங்க. இப்போ நீங்கள் இந்த லண்டன் டைமில் ஒரு 1 ஹவருக்கு என்ன செய்யல, அது நீங்கள் ஒன்று முடிச்சு அதால ஒன்று நாங்கள் படித்தது அல்லது நாங்கள் அறிஞ்சதுன்னு ஒரு மெனம் ஒரு சந்தோஷம் இருக்கு. டெக்ஸ்ட் பண்ணி என்ன வருது, ஒவ்வொரு செகண்ட் ஒருக்கா அது சந்தோஷம். அதை பார்த்து சிரிக்கிறோம், அதை பார்த்து அழுகிறோம், இது மெசேஜ் வரலன்னு சொல்லி அப்போ டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு போகுதோ இல்லையா, உங்களுக்கு தேவையான அந்த ஆழமான தீர்மானங்கள் நடக்கிறதுக்கு குறைஞ்சு கொண்டு போகும். அப்போ வயது போன ஆக்களுக்கு இல்லை, இது 20-30 வயது அந்த ஆக்கள் இது தீர்மானிக்கிறதும் ப்ரொடக்டிவிட்டி இப்போ இதெல்லாம் பெருசாக நல்லா எழும்பி வாரதுக்கு தடையாவே. அப்போ அது அளவாக அடுத்து இல்லை, இந்த மெசேஜஸ் இந்த வேரியல் செய்யல, இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, இல்லாட்டி நாங்கள் செய்வோம் ஒன்று எடுக்க
அது அந்த அந்த இதை குறைக்க எங்களோட ப்ரொடக்டிவிட்டியும் எங்களோட ரிசல்ட்ஸும் பெற்றுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், திருப்பி நாங்கள் டெக்ஸ்ட் பண்ணி சின்ன சின்ன ஷார்ட் மெசேஜஸ் சரிதான் எல்லாரையும் வீடியோஸோ மெட்டதெல்லாம் பார்த்து வந்தால் அந்த கேம்பிளிங் மாதிரி எப்போ பார்த்தாலும் சூது போகிற மாதிரி அந்த 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 ருசி அது பார்க்க வேணும். அப்போ கதை சொல்றீங்க திருப்பி பார்க்குறது மெசேஜஸ் வந்துடுதோ மெட்டது வந்துடுதோ வேற வந்துன்னு சொல்லி அப்போ ரெண்டு நடக்குது. ஒன்று அந்த ருசியில இதில் ஒரு ஒரு உண்மையான நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி செய்கிறது குறையுது. மெட்டது வந்து இன்னொரு ஆள் அதை கதை கேட்கல எரிச்சல் வேறு கோவிக்கிறோம், மெட்டாக்களோட சீர்றோம், குழப்ப வேணாம் தப்ப அட்ட வேணாம்னு நாங்கள் என்ன நினைக்கிறோம் இரவா அதே இதை கொண்டு போய் இரவில் படுக்க வச்சு அங்கே டெக்ஸ்ட் மெசேஜஸ் வருது, ப்ளூ லைட் ஃப்ளாஷ் பண்ணுது, திருப்பி இரவில் எழுப்பி பார்க்க நித்திரையும் போகும். அப்போ எல்லாம் அளவு கணக்கு இல்லாமல் செய்கிறதால குறைஞ்சோட்டு போகும். சரி, அப்போ அப்போ பாவிக்கிறது அளவாக பாவிக்க வேணும். ஒரு 1 hour படுக்க முதல் ப்ளூ லைட் என்ன அது சொன்னால் முந்திங்க அந்த ப்ளூ லைட் வந்து சரியா சன்லைட் மாதிரி இந்த ஐஃபோன்ஸ் அதில் இருக்கிற ப்ளூ லைட் வந்து சன்லைட். இப்போ சன்லைட் வந்து கார்டிசோல செக்ரீட் பண்ணி தேம் எல்லாம் வேலை செய்யுது, ஒரு மூளை வேலை செய்யுது, உடம்பு எல்லாம் வேலை செய்யுது, படிக்கிறது எல்லாத்துக்கும் உதவி செய்யுது. இரவில் இந்த ப்ளூ லைட் வேற அது திருப்பி சன்லைட். அப்போ உடம்புக்கு தெரியாது இது இரவு இது பகல்னு சொல்லி. அப்போ அது இரவு பகலில் செய்கிற வேலை இரவுலையும் செய்யப்பா. அப்போ அதுதான் மூளையின் ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சு கொண்டு போகும். இப்போ உதாரணமாக அவள் சொல்கிறேன்டா, இந்த நாட்கள் என்ன நடக்குதுங்களுக்கு நைட் இப்போ நாங்கள் ஆன்லைன் ஒர்க்கிங் தான் எங்கள் வீட்டிலேருந்து வேலை செய்கிறோம். நான் சொல்கிறோம் இந்த கோவிட் வந்து வீட்டிலேருந்து வேலை செய்கிறோம். என்ன வீட்டிலேருந்து நாங்கள் என்ன வேலை செய்யணும், எங்களோட வீட்டிலேருந்து சமைக்கவே இல்லையே. வேலை சம்பளத்துக்கு செய்கிறது ஆன்லைன் சொன்னால் இப்போ நாங்கள் வந்து வீட்டில் இருந்து ஆஃபீஸில் இருந்து வேலை செய்யலை, வீட்டிலேருந்து வேலை செய்யலாம். சரி, பகலில் காலமல்ல 8 மணிக்கு 9 மணிக்கு வேலை துவங்கினா 5 மணி மட்டும் வேலை செய்கிறோம். ஆஃபீஸில் இருக்கிறத வீட்டிலேருந்து வேலை செய்கிறோம். அதால் வர நன்மைகள் பற்றி நாங்கள் அதுக்கே தெரியும். இப்போ நன்மைகள் நல்லா செய்தால் தானே ப்ரொமோஷன் பெற்று நல்லா செய்தானே கூட சம்பளம் பெற நல்லா செய்தானே தெரியும். அது தெரியும். தீமையல் என்ன தீமையல் வருது வீட்டிலேருந்து வேலை செய்ய பிள்ளைகளை கவனிப்பிடாது, வீட்டு சமையல் இருக்காது, சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிட இல்லாது, எல்லாமே எல்லா விஷயங்களும் இருக்குதானே. எல்லாத்தோடையும் வெர்றாக்களை வரவேற்க இயலாது, சந்திக்க இயலாது, உறவுகளை சந்திக்க இயலாது, அப்படி எல்லாம் இருக்கு. மெட்டாக்கள் ஒரு தரையும் ஆஃபீஸில் இருக்கிறார்கள் ஒரு தரையும் தெரியாது. நான் இப்போ ஒரு 2 மாசத்துக்கு ஒரு மாசம் பிறாங்கால போய் பேரையும் மறந்துடும். விளங்குவோ ஆக்கள் தெரியாது. அந்த ஆஃபீஸில் 10 பேரோ 20 பேர் வேலை செய்தாக்கள் பேருந்து எல்லாரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தானே வாழ வேண்டாம், வீட்டிலேருந்து வேலை செய்ய. அதோட இப்போ இங்கே இருக்கிறது இந்த வீடு இந்த ஹோம் என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி விட்டாங்க எல்லாரும். திருப்பி இப்போ ஒரு கிழமையில 2 நாளாவது ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொல்லி கால் வரப்படுது. ஏன்னு சொன்னால் 2 ஒன்று மெட்டாக்களோட கதைக்கிறது தெரியாது. நாங்கள் எப்போதான் டிஜிட்டல் ஃபேஸை இதெல்லாம் பார்த்து கொண்டு அதுலேருந்து டெக்ஸ்ட் பண்ணி சொல்லிக்க முடியும். முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து ஒரு ஆளோட கண்ணை பார்த்து கதைக்கிறதுக்கு மறந்துடுறோம். அது குறைஞ்சிட்டு ஒரு ஒரு மீட்டிங்கில் போன ஒரு அதோட தச்சையில் இன்டர்நெட் நின்றா எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக். இப்போ விளங்குதோ ஃபோனை வச்சுட்டு நாங்கள் என்ன கார்கியை வச்சுட்டோம், இல்லாட்டிக்கு காசை வச்சுட்டோம், பர்ஸை வச்சுட்டோம் அந்த நம்பர்ல ஃபோனை காணாட்டுக்கு என்ன நடக்கும் வீட்டில்? புள்ள போனாலும் காரியம் இல்லை, ஃபோன் இருக்கவா ஃபோன் முக்கியமா அப்படியானது. அப்படி அந்தரப்படுறதோட அந்த அதுல இனி டெக்ஸ்ட் பண்ணிக்க எனக்கு கூட ஷட் அப், கீப் குவைட், டோன்ட் டிஸ்டர்ப் மீ. வேலையில யாரும் வேலையிலிருந்து கதை கேட்கல, கமாண்ட்ஸ் கம் புட்ட சேட்டுன்னு சொல்லி டூ இட் டுகெதர். டெக்ஸ்ட் ஃபோன்ல இருக்கல யாரையும் டிஸ்டர்ப் பண்ணி பாருங்க, நோ டைம். ஸோ அப்போ நாங்களே இதை வேண்டி எடுக்கிறோம். அப்போ இப்போ இதை உதாரணமாக என்ன நடக்குன்னு சொன்னால் இதில் வர இன்னொரு பிள்ளை என்னன்னு சொன்னால் ஒன்று
வீட்டில் இருக்கிறபடியா ஃப்ரெண்ட்ஸும் இதெல்லாம் மெட்டாக்களோட செய்கிறதெல்லாம் குறையுது. மற்றது அதோட இன்னொன்று இங்கே அது உங்களெல்லாம் இருக்கணும். இந்த பிஸ்னஸஸ் மத்தியானத்துல எல்லாரும் ஆஃபா வந்தோன்னு கடைசி 60% வெளியால சின்ன சின்ன கடைகளுக்கு போயிருந்தானே இடியப்பன் தோசையோ இல்லை ஷார்ட் டீ செஞ்சு சாப்பிட்டுட்டு போய் அல்லது சாண்ட்விச்சஸ் சாப்பிட்டு வேலைக்கு போகிறேன். அந்த நேரம் தான் இந்த கதைக்கிறது. இப்போ அந்த கடைகள் எல்லாம் முடியாது, ஒரு நேரம் போவேன். அப்ப சாப்பாடும் சரியில்லை, கதைக்கிறதும் இல்லை, பிஸ்னஸ் குறைஞ்சு இந்த எல்லா வித்தியாசங்களும் பேர். இன்னொன்று இப்ப இப்ப நீங்கள் லண்டன்ல இருந்து கதைக்கிறீங்க, நீங்க லண்டன்ல இருந்து, நான் இங்கே இருந்து கதைக்கிறேன். அப்ப உங்களுக்கு பகல் சரி பகல் 8 மணி 9 மணி 10 மணின்னு சொல்லுங்க, உங்களுக்கு காலம் 10 மணின்னு சொன்னா எனக்கு இரவு 9 மணியா போகும். அப்ப இப்ப நான் இங்கிலாந்துல இருக்கிற ஒரு கம்பெனிக்கு வேலை செய்யறேன் வை. அப்ப உங்களுக்கு வேலை செய்யறேன்னு நான் வச்சா நீங்கள் 9 மணிக்கு 8 மணிக்கு இல்ல 9 மணிக்கு நான் 8 மணிக்கு இரவில் எழும்பி இதுல குந்தி கொண்டிருக்கணும். 8 மணில இருந்து காலவன 5 மணி மட்டும் நித்திரை இல்லாமல் வேலை செய்யும். அப்ப நான் இரவு பகலாக்கி பகல இரவாக்கணும். அப்ப அதால என்ன நடக்குன்னு சொன்னா ஒரு மாசம் 2 மாசம் இல்லையே, அதுதானே சம்பளம். 1 வருஷம் போக 2 வருஷம் போக 3 வருஷம் போக இந்த கார்டிசால் அந்த செக்ரிஷன்ஸ் இரவு பகலா ஒரு நாள் லெவல் நித்திரை கொண்டு வந்து நித்திரை இரவுல தான் நித்திரை, பகல்ல நித்திரையில நடக்கிறேன். சூரியன் இல்லாமல் இருக்கிற நேரம் தான், சூரியன் இல்லாத நேரம் தான் நடக்கிறது. அப்ப அது சூரியன் இரவுல போகும். அப்ப அந்த நேரம் கார்டிசால் குறையாமல் இருந்தால் என்ன நடக்கும்? 1 வருஷம் 2 வருஷம் இப்படியே வேலை செய்யணும். நீங்க சொல்லுங்க என்ன நடக்கும்னு சொன்னீங்க. மன அழுத்தம் வர பார்க்கும். மன அழுத்தம் உண்டு, பிரஷர் ஏறி கொண்டு போகுது, கண்ட்ரோல் இல்லாம. அப்ப பிளட் பிரஷர் ஏறி கொண்டு போனால் பிளட் பிரஷர் ஏறி கொண்டு போவீங்கள இரவு கார்டிசால் தேமுழுக்க இருக்குது, அது குறையுது இல்லை. அப்ப கார்டிசால் எப்போ பார்த்தாலும் பிளட் பிரஷரை ஏற்றி கொண்டு போகும். அப்ப திரும்பி போய் என்ன டாக்டர் போறோம் என்ன கொலஸ்ட்ரால் மருந்து தந்தாலும் கண்ட்ரோல் பண்ணதில்லை. ஏன் வேலை செய்யற டாக்டர் சொல்றேன்னா இரவு வேலை செய்யறோம் சார், இரவு பகலாக்கி இரவு முழுக்க வேலை செய்து சம்பளம் பெறுது. வீட்டுல பொஞ்சாதி பிள்ளைகள் எல்லாருக்கும் அங்க சம்பளம் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. அப்ப கடைசி 3-4 வருஷம் போ பிளட் பிரஷர் கண்ட்ரோல் பண்ணலாம். வேற என்ன நடக்கும்? பிளட் பிரஷர் கண்ட்ரோல் இல்லாம இருந்த வேற என்ன நடக்கும்? என்ன நோய் நொடி அப்படியே வந்துரும். டயபெட்டிக் வரும், ஸ்ட்ரோக். அப்ப என்ன தெரியும் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வர போகுதுன்னு சொல்லி? நரம்பு தான் கூட பிரஷர் உடனே நரம்பு அமுக்குது தானே. என்ன மாதிரி நீங்க சொல்ற சார் என்னன்னு சொன்னா ரத்த முழுக்க இருக்கிற மாதிரி மூளைக்கும் எல்லாம் ரத்த குழாயால் போகும். ரத்த குழாயால் வந்து சின்ன சின்ன மயிரில் குழாயால் வந்து 2 மில்லிமீட்டர் 1 மில்லிமீட்டர்ல போய் முழு கார்டெக்ஸ் முழுக்க ரத்தத்தை சப்ளை பண்ணும். அப்ப பிளட் பிரஷர் ஒரு இன்ஃப்ளமேஷன், அது மாதிரி எல்லா பிளட் பிரஷர் அந்த இன்ஃப்ளமேஷனால இந்த சின்ன சின்ன மயிர்குழாயால் அத கேபிலரிஸ் ரத்தம் கொண்டு போற இதழ் வந்து அடைக்க துவங்க மைக்ரோ இன்ஃபாக்ஸ் சின்ன சின்ன எக்ஸ்ரேல தெரியாது கிளங்கள், ஒவ்வொரு சின்ன சின்ன எண்ட் ஆர்கன்ஸ் கிளங்கள் சாகத்துவாங்க. அப்ப சாகத்துவங்க என்ன நடக்கும்னு சொன்னா தூக்கம் பிளட் பிரஷர் 4-5 வருஷம் கண்ட்ரோல் இல்லாம போய் என்ன நடக்குது? ஸ்ட்ரோக் வரதுன்னு என்ன தெரியுமா கிடக்குது? கையும் காலும் அசையாமல் விழுந்த பிறண்டா ஸ்ட்ரோக் வந்துட்டு அதுக்கு டாக்டர்ஸ் தேவையில்லை. நாங்களே சொல்லாம இந்த ஆளுக்கு பேரசவாதம் துவக்கத்துல என்னென்று அறியலாம். இப்படி இந்த பிளட் பிரஷர் அலைந்த ஸ்ட்ரோக் வரப்போகுது. அதுதான் முக்கியம். வேலை செய்கிறோம், அந்த வேலையை விட்டா வேலை இல்லை. அப்ப வேற அதுக்காக வேண்டிதான் சொல்றது இதை வேலை செய்யறாங்க, திருப்பி மாத்தி எடுக்கணும் எல்லாத்தையும். அப்படி இல்லை, வேலை செய்யறோம்னு சொன்னா மெட்டாக அறிய வேணும். இது என்ன மாதிரின்னு சொன்னா ஒன்று இதை சொல்றது நாங்கள் நியூமானிக் எடுக்கிறாங்க. ஒரு
பேலன்ஸ் குறையுதுன்னு சொன்னா நடக்கையில் கொஞ்சம் ஒரு மாதிரி தள்ளாடுற மாதிரி இருக்கு, ஒரு போல தள்ளுற மாதிரி இருக்கு. ஒரு பக்கத்துல வலது பக்கம் ஒரு பக்கம் கொஞ்சம் முஞ்சல் ஆடியோ திரும்பி வாரம் களைச்சு போயிடும் போல இருக்கு, இன்னும் தெரியாது துவங்கும் கொண்டு சரியோ. அதுக்கு பிறகு என்ன இருந்தா போல களைச்சு போட்டு பார்க்க ரெண்டு ரெண்டா இருந்தா போல தெரியப்பா. இல்லை நிற்கிறீங்க. வணக்கம். நெட் பிரச்சனையே தெரியல. வணக்கம். இவ்வளவு நேரத்துக்கு அப்படி இருக்கிற இல்ல. சார்ஜ் இல்ல போச்சு தெரியும். சரியா இருக்கலாம். பார்ப்போம், கொஞ்ச நேரங்கள் தான். அடுத்து கேள்விக்கணையாள். நான் நித்திரை இல்லாட்டி எனக்கு சில வேளையில சக்தி வருமா போல இருக்கு. அப்படித்தான் வரும். அதான் டாக்டர் சொல்லி கொண்டு இருக்கிறார். அது நான் எல்லாரும் அதற்கு உங்களுக்கு கண்டில்ல, அது அநேகமானவருக்கு அந்த பிரச்சனை. அது உடம்பு டயர்டா இருந்தானே. அடுத்த நாள் சார்ஜ் போட்டு தெரியல. சரோஜினி சோதராஜ் அவரோடது இது வந்து காலையில மியூட்டட் படம் இல்லையா? போட்டுட்டு போயிட்டாங்க. அடி மியூட்ல விட்டுட்டு இருக்கிறாவோ தெரியல. இப்ப மியூட் இல்ல. அப்பொழுது காலையில ஃபுல்லா மியூட்ல அவருக்கு எடுக்கலாம் போச்சு போல இந்த வாழ்த்து நேரத்துக்கு. நான் நினைக்கிறேன் கேரஸ் வந்தவையோ, அவருக்கு கேரஸ் வர்றது வந்தவையோ தெரியல. இல்ல இப்ப சரி. இப்ப இனி வருவேன் நினைக்கிறேன். நேரம் 11:49. இன்னும் 10 நிமிடங்களில் நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். டாக்டர் வந்தால் ஒரு முறை கேட்டுவிட்டோம், விட்டு கொள்ளலாம். அடுத்து கேள்வி கிடையாது. அடுத்த நிகழ்ச்சியில் இருக்கா இல்லையா தெரியல. அடுத்த கிழமை அப்படின்னா தொடரும். செய்திகளை இணைக்க வேண்டும் இல்லையா? அப்புறம் பழைய செய்தி ஆயிடும். அது பார்ப்போம். எல்லாரும் ரெடியா நிக்கிறேன். கேள்விக்கான என்னுடைய தான் கனவே வந்துச்சு. அப்ப ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு தெரியுது. ஒருத்தருக்கு ஆரோக்கியம் ஒரு கேள்வி இல்ல. எனக்கு தெரிஞ்ச இது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அல்லது இந்த ஸ்ட்ரோக் வர்ற இதுகளுக்கு அறிகுறி வந்து இந்த தாடை வந்து நோ எடுக்கும். மற்றது அந்த இருமல் வந்து செருக்கி இருமல் வரும். இல்ல வேணுமா கையும் அந்த இடது கை வந்து உழையுமா மற்றது வேர்க்கும், உடம்பு முழுக்க சரியா வேர்க்கும். அந்த ஏழாம இருந்து வேர்த்து கொண்டு முழுக்க வந்ததுன்னு சொன்னா அது நிக்காம இருந்ததுன்னு சொன்னா அது வந்து ஒரு அறிகுறி என்று சொல்றோம். டாக்டர் வாங்க 10 நிமிடங்கள் இருக்கின்றது. நாங்களும் விட பெற்றுக் கொள்வோம். அவங்க பக்கம் நெட் பிரச்சனையா என்ன வந்திருக்கிறார்? இந்த சத்த நிப்பாட்டி இருக்கு. மியூட்ல நிக்கிறீங்க டாக்டர். இல்ல அதுதான் வரையில நெட் வரையில சும்மா கதைக்கிறாவாமன்னு சொன்னவா காண இல்ல. மழை வர போது போல தெரியல. 10 நிமிடங்களில் நாங்க நிறைவு கொண்டு வரோம். யாருக்கும் கேள்விகள் இருப்பேன் இணைந்து கேட்டுக்கொள்ளலாம். இல்லாவிட்டா சொல்லுங்க. வணக்கம்,
வணக்கம் டாக்டர், உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் நேரடிதான் டாக்டர். எனக்கு இப்ப ஒரு புது வருத்தம் உண்டு. இதாண்டு சொன்னதுன்னா, அந்த விழுந்த இடப்பக்கம் கால் இதோட 2ஆம் தரம் வந்துட்டு இரவு படுத்துட்டு ஏதோ செய்யுமா போல இந்த பெட்டை வந்து இறங்கினா நடக்கவே இல்லாத என்னால. அந்த மேல் துடையில இருந்து நாடி மட்டும் ஒரே நோவா இருக்குது. அது என்ன காரணம் டாக்டர் அப்படி வாரது? நடக்கவே இல்லாது உசிலி மட்டும் நடக்கலாம் போயிட்டு பிடிச்சு தான் வந்தேன் நான் இங்கால. அப்படி 2 தரம் நடந்துட்டு 2 இரவு நான் நோ குளிசையும் இரவு போட்டுட்டு இந்த சித்தாலப்பையும் பூசிக்கொண்டு படுத்தேன். நான் வேற ஒன்றும் செய்யறேன். இது அந்த நேரம் டாக்டரும் இல்லை, லீவு நாள். என்ன விளங்கல, நீங்க விழுந்தது கைகால் முறிஞ்சதா? இல்லையே. இல்ல எனக்கு அந்த இடப்பக்கம் தோல் மூட்டு விழா எல்லாம் முடிஞ்சு அந்த பக்கம்தான் கால். இப்ப எனக்கு இறங்கின உடனே நடக்க இல்லாம ஒரே கொதி வலியா இருக்கு. அந்த மேல் துடையில இருந்து நாரி மட்டும் கொதி வலி, நடக்க இல்லாம கொதி வலி 2 தரம் வந்துட்டு. இப்ப 2 கிழமை 2 தரம் வந்துட்டு. வந்தா எவ்வளவு நேரம் இருக்குது? நான் நினைக்கிறேன் 20-25 நிமிஷத்துக்கு அரை மணி நேரத்துக்கிட்ட இருக்கும். நான் பிறகு அந்த நோ மருந்தையும் ஒரு டேப்லெட்டையும் எடுத்துக்கொண்டு அந்த சித்தாலப்பையும் தான் பூசிக்கொண்டு படுக்கிறோம். நான் சொன்னேன் இப்ப 2 தரம் வந்தா இப்ப நீங்க டாக்டர் என்ன காரணம் டாக்டர்? சொல்லல, ஏண்டா ஒரே இடத்துல அது சொல்லல, அது விழுந்ததாலேயோ இல்லாட்டிக்கு வேற வருத்தமும் தெரியாதுதான். நீங்க அது ஒரு பக்கம் விழுந்தது உங்களுக்கு விழா எலும்பை பற்றி தான் ஆச்சு. நீங்க சொல்ல முதலும் பற்றி கதை தோல் மட்டும் தான் எனக்கு உடைஞ்சது. ஆனபடியா இது வேறையா இருக்கும். இது ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி இருக்கிறது, ஜாயிண்ட் பெயின்ஸோட வாரம். அதான் என்ன காரணம் எனக்கும் தெரியல. இப்ப 2 கிழமை பிறகுதான் எனக்கு திருப்பி தோல் மூட்டுக்கு டாக்டர்கிட்ட போனா தான் தெரியும். என்ன காரணம் தெரியாம இப்ப 2 தரம் வந்துட்டுது எனக்கு அப்படி புதுசா. இல்ல ஆனா இப்படி நீங்கள் இப்ப நடக்க இல்லாமல் இருந்தா சரி, அது என்ன நடக்கும்னு சொன்னா ஆர்த்ரைட்டிஸ் இருந்தா ஜாயின்ஸ் வீக்கம் இருக்கும். அப்ப எலும்பி நடந்து அந்த ஜாயின்ஸ் மூவ் பண்ண மட்டும் நோய் இருக்கும். அப்ப படுத்து கொண்டு எலும்ப முதல் இப்ப இது 2 தரம் இல்ல, எலும்ப முதல் ஸ்ட்ரெச் பண்ணி, அதாவது காலை நல்லா நீட்டி ஒரு காலமை உயர்த்தி மடிச்சு அப்படி 2 ஒரு 5 நிமிஷம் செய்து போட்டு வாங்கி பாருங்க, வேற உண்டு. அப்ப என்ன சொன்ன, இப்ப நாங்கள் ஜாயின்ஸுக்கு இந்த இதழுக்கு கிரீஸ் பூசமா கூட ஆயில் பண்ற மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்டை மடிச்சு நிமித்தி காலை உயர்த்தி இல்லாட்டி அசைஞ்சு அந்த ஜாயிண்ட் அந்த நோகிற பக்கத்தை கூட இல்லாமல் பண்ணி போட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் பிராந்தையிலையுமே இப்ப 3 மாதத்துக்கு முதல் அந்த எங்களுக்கு உதவி செய்ய வந்தவன் நடுவுல தண்ணி இருந்தது நான் தெரியாது வளைக்கு 2 முழங்காலம் அடியோட விழுந்துட்டேன். ஒரு 2ஆம் தரம் நல்ல காலம் கத்தி கையில இருந்தது. நான் வெட்டி கொண்டு இருந்தேன்னா அந்த உருளைக்கிழங்கு எடுத்து கொடுப்போம், கொண்டு வச்சா கொண்டு போவான்ட்டு போறதுக்கிடையில வளைக்கி விழுந்து கத்தி அப்படியே பிடிச்சபடி 2 சுவரையும் பிடிச்சிட்டேன் கத்தியோட சேர்த்து. இந்த விழுந்ததுகளாலையும் இப்படி வருமா டாக்டர்? அது அந்த நேரம் கண்டெல்லாம் இருக்கும் இல்ல. ஆனா விழுகிறதுக்கு உங்களுக்கு ட்ரிப் பண்ணி தான் சறுக்கி விழுந்தீங்களோ இல்லாட்டிக்கு பேலன்ஸ் போய் விழுந்ததோ தெரியல. அது உங்களுக்கு சொல்றீங்க தண்ணிய கண்டனீங்க, உண்மையா தண்ணியில சறுக்கினீங்களோ இல்லாட்டிக்கு பேலன்ஸ் போகும். அதான் சொல்றேன், பேலன்ஸ் ஃபர்ஸ்டா நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி கட்டில இருந்து ஸ்ட்ரெச் பண்ணி காலை கையை ஸ்ட்ரெச் பண்ணா தெரியும். இல்லாட்டிக்கு கட்டில பிடிச்சு கொண்டு எழும்பி குதிக்காலையோ அது முன் விரல் படி ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்து அது பிறகு நடக்கும். அப்ப அந்த மசில் ஸ்ட்ரெச் பண்றதுதான் பெட்டர். இப்போ காட்டத்தான் வேணும் டாக்டர். இப்ப நான் இப்ப குனிஞ்சிட்டு இப்படி நிமிரேக அந்த இடம் தான் எனக்கு நிமிரையலாம. அதான் அந்த சேக்ரோயிலிட்டிஸ் மாதிரி வேற போதும். அப்படி எக்ஸசைஸ் செய்யுங்க. அதோட இங்கே ஆஸ்டியோபெனடால் அங்க இன்னும் உங்களுக்கு அதுக்கு நியூரோபெரான் இந்த மாதிரி தெரியும் தான் நோவுக்கு கொடுக்குறது. நீங்கள் இப்ப நோவுக்கு என்னது தைலத்தை என்னது தடவுறீங்க. ஆனா இந்த ஸ்ட்ரெச் பண்ணி பாருங்க. அதோட சும்மா இருக்கிற நேரமும் ஒரு 5 மினிட்ஸுக்கு இப்ப குனிஞ்சு நிமிந்து இல்லாட்டி ஒரு கையை உயர்த்தி காலை உயர்த்தி நேற்று அந்த உங்களோட பிசியோதெரப்பியல் காட்டின மாதிரி அந்த பிரிட்ஜ் மாதிரி, அதாவது காலை மடிச்சு பின் முதுகையும் துடப்பக்கத்தையும் உயர்த்தி அப்படி அது வெரி குட் எக்ஸசைஸ். அது நான் சில நேரம் பெட்ல படுத்து கேட்க முந்தி தூக்கி செய்யறது. சில நேரம் இல்ல, ஒவ்வொரு நாளும் செய்யும். சரிவா, ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. ஸ்ட்ரெச் பண்றது படுத்துக்கொண்டு காலை
முழங்காலம் மடிக்காமல் தூக்கி பிடிச்சோன்னு ஒரு கவுண்ட் பண்ணுங்க, ஒரு 20-30 மட்டும். மெட்ட காலை இப்போ இந்த 2 காலையும் உயர்த்தி எடுங்க. இப்போ இந்த மடிச்சு உயர்த்தி அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி கையையும் காலையும் எடுத்து அப்படி செய்து போட்டு திரும்பி இறங்கி நின்று கால் விரல்ல எலும்பலாம் தானே கால் விரல்ல ஒன்று ஒன்று நிமிர்ந்து பல்லது குதிக்கால வச்சோன்னு 2 ஸ்ட்ரெச் பண்ணி போட்டு 7 மண்டா குனிஞ்சு காலை பாதத்தை தொடுகிற மாதிரி தேகத்தை மடிக்க எடுக்க முதுகும் ஸ்ட்ரெச் பண்ண முதுகு மேலே சார் அது பிறகு ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லாட்டிக்கு திருப்பி மருந்துண்டா சில இடம் இந்த பெஷைட்டிஸ் மாதிரி வாருங்க. இப்போ குதிக்கால் நோகிற மாதிரி சிலருக்கு வேற துவங்கினா அதுக்கு இந்த பெயின் கில்லர்ஸ் கொஞ்சம் நாள் போயிட்டு. ஆனால் ஃபிசியோதெரப்பியில நீங்க செய்யக்கூடிய எக்ஸசைஸ் செய்யறது நல்லா. நன்றி, வாழ்த்துக்கள். நிறைய கொண்டு வருவோம். நவலவதி அவர்கள் எதுவும் கேள்வி இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க, நாங்கள் விட விட்டுக்கொள்வோம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. எனக்கு என்னன்னு கேட்டா, இந்த ப்ரெஷர் வந்து ஏறி இறங்கும். இப்ப இன்றைக்கு நார்மலா இருக்கும், பேருந்து கூடவா இருக்கும், என்ன கையில இருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு அதுகளால ஏதாவது பிரச்சனை? இப்ப வந்து 2 குலுசை கூட தந்திருக்கணும், 2 அந்த மில்லி இதை கூட்டி தந்திருக்கணும். 3 மாதத்துக்கு பிறகு பாப்போம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல. இப்ப நடந்து இதண்ட போய்க்கு எனக்கு கொஞ்சம் பாஸ்டா போனேன்னுண்டா பெரிய களைச்சு இதன்றது என்னால தாங்க இல்லாம இருக்கு. நெஞ்சுக்கு வந்து அந்த என்ன நெருப்பு கொளுத்தி சுட்டா இப்படி இருக்குமோ அப்படி இருக்கும், அப்படி தாங்க இல்லாம. இப்ப எந்ததை கொஞ்ச நேரத்துல போயிடும். அப்ப அதை பற்றி கதைச்சேன். நான் கதைச்சிடத்துதான் இந்த மருந்து காணாதண்டு கூட்டி 2 மருந்து தந்துட்டு 3 மாதத்தால வர சொல்லி இருக்கணும். உங்களுக்கு ஸ்லீப் அப்னியா நித்திர உள்ளேக்குள்ள குரட்டை விழுறது இல்ல? அதை பற்றி எனக்கு தெரியல. ஸ்லீப் அப்னியா இருந்தால் பிளட் பிரஷர் ஏறிக்கொண்டு வரும், இந்த கரைச்சல் எல்லாம் வரும். என்று சொன்னா மூளைக்கு ஆக்சிஜன் போறது குறையும், படுக்கல. ஏண்டா உங்களுக்கு உடற்பெருமனும் கழுத்து பெருமனும் இருக்கிறபடியா தான் நான் கேட்கிறேன். கழுத்து பெருமன் படுத்திருக்கேல இது கொஞ்சம் சுவாச வாசல் அந்த இது குறைய, ஆக்சிஜன் போறது குறையத்துவாங்க, பிரெயினுக்கு கார்பன் டை ஆக்சைடு கூட போகும். அப்போ மூச்செடுக்கிறதும் கஷ்டமா இருக்கும், பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணலான்னு ஏறிடுறாங்க. குரட்டை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இல்லையா? அடுத்த உங்களோட கட்டில எரியில படுத்திருக்கிறார்கள் அல்லது மெட்டாக்கால் சொல்லி அம்மா நீங்கள் புரோட்டை விடுறீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு தாய். அது உண்டு. மற்றது பிளட் ப்ரெஷர் நான் கதைச்சதுதான் ஒன்று. இது 2 சில சாமான்கள் கையை இந்த வார்னிங் உங்களோட பிளட் ப்ரெஷரால ஸ்ட்ரோக்குன்னு வரக்கூடியதுன்னு சொன்னா ஒன்று வந்து இந்த ஸ்லர்ட் இது இருக்கும், ஒரு சரிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கு. மற்றது சின்ன சாமான்களை தூக்கிக்கல என்னடா தூக்கிக்கல படக்குண்டு இறுக்கம் இல்லாத விழுந்துடுது. ஒரு துறப்பயிரத்தையும் பச்சா எடுக்கல விழுகுது. அப்ப தெரியுது ஒரு முந்திய போயில்லை, இப்ப புளிக்க இல்லாமல் இருக்குது. ஒரு வழக்கமா ஒரு வித்தியாசம் காட்டுது. முகம் கதை கேட்கல ஒரு பக்கத்துல வாய் இது வர்ற மாதிரி இருக்கும், அல்லது விரைஞ்சு இதை வேணும் கையால இதில் துவங்குறது. அதோட அப்படி பிளட் ப்ரெஷர் அப்படி வித்தியாசம் இருந்தால் கட்டாயம் டாக்டர்கிட்ட போகணும். ஏன்னா கெதியில ஸ்ட்ரோக்கா பெருசா விழுத்தணும். அதாவது நித்திர குறைவு, பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது, நீங்கள் என்ன கை சாமான்கள் தொடக்கிறது, இந்த சிலதுல மெமரி இந்த நெப்பு வயது நெப்பில்லை கதை கேட்கல ஒரு மாதிரி ஒரு வித்தியாசம். நல்லா கதைக்கிறீங்களா இருந்தா போல ஒரு உச்சரிக்கிறதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சொல்லி இது போது வித்தியாசம்டா கட்டாயம் டாக்டர்கிட்ட போகும். என்ன அதான் ஸ்ட்ரோக் சைன் வந்த பிறகு என்ன ஒரு இப்ப முந்தி ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொன்னா என்ஜியோகிராம் கொரோனரி என்ஜியோகிராம் போடுவீங்கன்னா அது பிறகு சென்டை போட்டு சரி. இப்ப அது பிரெயினுக்கு செய்யும். பிரெயினுக்கும் கேத்தீட்டரை போட்டு பிளாக் எடுத்து போட்டு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிடும் கதைக்கிறார். அப்ப கதைக்கிறது இதோட ஒரு ஃபங்க்ஷன் குறைஞ்சு போய் முந்தி ஐயோ காலும் கதையும் ஒரு பக்கத்து காலும் கையும் அசையலாது கதைக்க இல்லாமல் இருக்கணும்னு சொல்றது இப்ப இல்லை.
இப்போ விதின் 24 ஹவர்ஸ்ல எவ்வளோத்துக்கு வரணும் 2-3 ஹவர்ஸ்ல போனா கேத்தீட்டரை போட்டு பார்த்துட்டு என்ன பிளாக் இருந்தால் அதை எடுத்து போட்டு அடுத்த நாள் கதைக்கக்கூடியதாக செய்யணும். அதுபடியால் அதை மாத்திரம் அறிஞ்சோளுங்க. இந்த விழுந்து கையால் வழங்காமல் போன பிறகு போறதுல வேலையில துவக்கத்துல வித்தியாசமா இருக்கு. அதுவும் கட்டாயம் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் இருக்கிறது. வேற வேற இன்னும் மருந்துல கூட்டி கொண்டு வாரன்னு சொன்னா டாக்டர்ல கட்டிக்காரத்தனமே இல்லை. தேன் நீங்கள் கூட்டி கொண்டு வாரண்ட. இப்ப 2 எழுதி கொடுத்தா அவர்கிட்ட வேலை முடிஞ்சு விளங்கு. ஆனா உங்களுக்கு அதால நன்மையும் விளங்கு. அந்த நேரத்துக்கு நாங்கள் ஏறி படியால் ஏறக்காலுக்கு இன்னொரு ஆள் பிடிச்சி விடுறோமா, ஆனால் எப்போ தனியாக ஏறக்கூடியதாக இருக்கும். அப்போ அதை நீங்கள் யோசிப்போம். அதுக்காக தான் என்ன நீங்கள் உடற்பெருமனும் உங்களோட கழுத்து இது தொண்டை இதாக இருக்கக்கூடியதான் கேட்குறேன். அப்படியான ஆட்களுக்கு அவையில் சொல்லி நம் பெருமனை குறைக்கணும்னு சொல்லி அது உண்டு. இனி மற்றது ஸ்லீப், முக்கியமாக ஸ்லீப் ஆப்னியா. இப்போ குரட்டம் விழுகிற விளையாட்டுக்கு நித்திரை இரவுல நீங்கள் நல்லா நித்திரை ஆழ்ந்த நித்திரை விடுறீங்கன்னா இல்லை. எலும்பி 2-3 தினம் எலும்பி நித்திரை ஒரு 3 மணிக்கு எலும்பி அது நித்திரை இல்லாமல் பிரண்டு படுக்க வைக்கமுண்டா பிளட் ப்ரெஷர் அதால வரும். கண்ட்ரோல் இல்லாமல் இருப்போம். அதை செக் பண்ண. சரியா, நன்றி. படம் வைத்துக்கொள்வோம். ஈசனண்ணா உங்கள் பக்கம் எதுவும் இருந்தால் சொல்லிக் கொள்ளுங்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் மணியக்கா. எல்லோருக்கும் அன்பு வணக்கம். நான் அதிகம் கதைக்க இருந்தேன். ஆனால் இப்போ நேரத்தை பொறுத்து டாக்டருக்கு நன்றியை கூறி முடிப்போம் என்று தான் நினைக்கின்றேன். எனவே இன்றைய தலையங்கத்தின்படி மூளையும் இதயமும் 2 பிரதானமான உடல் அமைப்புகள். எனவே மூளை இருந்தால் எல்லாத்தையும் நாங்கள் சமாளிக்கலாம். மூளையோடு நாங்கள் யோசித்து கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதையும், யாரிடம் கேட்க வேண்டும், என்ன கேட்க வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு குறைபாடு இருந்தால் வீட்டோடு நான் என்ன செய்ய வேணும், அந்த மருந்தை நாம் பாவிக்காமல் எப்படி நாம் மேனேஜ் பண்ண வேணும், பாவிப்பது எப்படி, அதையும் மீறினால் குடும்ப டாக்டரை சந்திக்க வேணும். குடும்ப டாக்டர் அதிலும் மேலான நடவடிக்கை வேணும் என்றால் அவர் அனுப்ப வேண்டிய இடங்களில் அனுப்புவார். எனவே இந்த படிமுறைகளை நாங்கள் எங்கள் மூளையை பாவித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் சுவம்பராட்டியும் சுவம்பரக்கூடிய அறிகுறிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை சொல்லி டாக்டருக்கும் பாணியக்காவுக்கும் நேர்களுக்கும் அன்பு வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர். நன்றி. இன்னும் ஒரு தரப்புடன் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நமக்கு வருகின்றது நேரம். டாக்டர் பெனிட்டா ஸ்டீஃபன் அவர்கள் இணைந்திருந்த நேரம் ஆஸ்திரேலியாவில். குட் நைட். நன்றி. உங்க நேரத்துக்கு பாணி உங்களுக்கு நன்றி. நடேசன் மற்றவர்களுக்கும் நன்றி. நன்றி. நன்றி.